மைக். தேங்க்யூ. தாளிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் முரளி கிரிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆமா, கருப்பனின் கருப்பிய மதுனிகா. அதான் கருப்பனின் கருப்பின்னு ஆடியோ வரலையா? ஆடியோ படமே வராம போயிடுச்சப்பா. பெருசு ஆடியோ வராட்டி என்னப்பா? ஆமா, இவன் தான் என்ன வராட்டி என்ன? அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு நாட்டில் சூழ்நிலை. ஒரு பிரியாணின்னா அப்படியே சும்மா கங்க எடுத்து போட்டு முடிஞ்ச உடனே மேலே தம் கட்டி சும்மா ஜாதிக்காயை அரைச்சி ஊற்றி சூடாக அப்படியே சும்மா அனல் பறக்க பீஸ் எடுத்து உடனே சாப்பிட்டா தான் அது பிரியாணி. 2 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டா அது பிரியாணி இல்லை. அந்த மாதிரி சினிமாவை இப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. ரொம்பவும் கஷ்டப்பட்டு இதை பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகி சொன்னாங்க, இவர் டைரக்டர் கூட சொல்லலை, மதுரைக்கா சொன்னாங்க. அந்த நீங்கள் பார்த்த ஜல்லிக்கட்டு காட்சிகளெல்லாம் நிஜமாவே கஷ்டப்பட்டு ஆளுகளை வச்சு ரொம்ப பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் பார்க்கையில எனக்கு கொஞ்சம் என்னடா இது, நம்ம பிராங்க் ஸ்டார் ராகுல் எல்லாம் போட்டு கலாச்சிக்கிட்டு நல்லா நடிச்சிருந்தாங்க. நிறைய புதுமுக நடிகர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுக்காக நான் பாராட்டு சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி எடுக்கிறவங்களையெல்லாம் ஊக்குவிக்கணும். அப்புறம் பார்த்தா பயங்கரமான செகண்ட் ஹாஃபில் அடித்து நிகழ்த்திட்டாங்க. அதாவது இது சாபக்கேடு. நம்ம ஊரில் இந்த ஜாதியினால இன பிரச்சனைனால இந்த கபடி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு பல போட்டிகளில் பல திறமசாலிகள் வர முடியாமல் வரவிடாமல் மிகப்பெரிய கொடூரங்கள் நடக்குது. மேலே வரைக்கும் பாருங்க, வினேஷ் போகத்தா ஒரு தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்க முடியும் ஒலிம்பிக்ல. மேலே இருக்கிற ஆட்சியாளர்களே அதை தடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு சாபக்கேடு இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது. எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் சரி, எத்தனை அதிகாரங்கள் மாறினாலும் சரி, அடிமட்டத்திலிருந்து ஒரு பல்சர் மாதிரி ஒரு கருப்பன் மாதிரி இந்த நாடு உண்மையான ஒரு ஜனநாயகத்தை இன்னும் பார்க்க முடியாத இருக்கையில் இப்படி ஒரு தவறான கைகளில் மாட்டிட்டு கீழே ஒரு தைரியமான ஒரு கதையை அவர் எடுத்திருக்கார். அதற்காக மனந்திறந்து நான் இவரை பாராட்டுகிறேன். மிகப்பெரிய சாதனை, தைரியமாக எடுத்திருக்கார். அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்கார். நான் அதிகம் பேச விரும்பலை. நீங்களே பார்த்துருக்கீங்க.